அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுங்க. அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ஸலாத்தும் ஸலாமும் நம் யாபேர்கள் மீதும் உண்டாவதாக என்ற இனிய துஆவோடு இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த நேயர்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே உடல் ரீதியான இபாதத்து ஒன்று, பொருள் ரீதியான இபாதத்து ஒன்று என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தொழுகை, நோன்பு போன்றவைகள் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள், பொருளால் செய்யக்கூடிய வணக்கங்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து செலவழிப்பது. இந்த செலவழிக்கக்கூடிய தன்மை இரண்டு வகையில இருக்கிறது. ஒன்று கட்டாயம் செலவழித்தே ஆக வேண்டும், இன்னொன்று செலவழித்தால் நன்மை. செலவழிக்கிறதுனா நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம சுய தேவைகளுக்கு செலவழிக்கிறதுங்கிற அர்த்தம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிப்பது என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது தான் இங்க செலவழிக்கணுங்கிறத அர்த்தம் வைக்கணும். அதான் செலவழிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, அதனால நான் என் குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிறேன், எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றமான கருத்தை நீங்கள் கொள்ளக்கூடாது. இங்கே செலவழிப்பது என்பது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கிய செல்வங்களிலிருந்து செலவழிப்பது என்பது ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், தேவையுடையவர்களுக்கும் நாம் செலவழிப்பது. அப்ப கட்டாயம் அப்படி கொடுக்க வேண்டியதற்கு பெயர் தான் ஜக்காத் என்று சொல்லுவது. உபரியாக கொடுப்பது, கட்டாயம் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தால் நன்மை என்ற ரீதியிலே கொடுப்பதற்கு சதகா என்று சொல்லப்படும். அது உபரியான தர்மம். அப்ப தர்மம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஷரியத்திலே. ஒன்று கட்டாயம் செய்தே ஆக வேண்டிய தர்மம், இன்னொன்று நாம் விரும்பினால் செய்வது, அதற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வது. ஆனால் எல்லோருக்குமே தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். அது பொதுப்படையான ஒரு கருத்து, அதை மனதிலே கொள்ள வேண்டும். இப்ப நாம பார்க்கிறது இந்த கட்டாய தர்மத்தை பற்றி நாம பார்ப்போம். கட்டாய தர்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் என்ற பெயரிலே நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். யார் இதை கொடுக்கணும்? கட்டாய தர்மம் யாருக்கு கடமை அப்படின்னு கேட்டா, கட்டாய தர்மம் தங்கத்திலே கடமையாகிறது, வெள்ளியிலே கடமையாகிறது, பணத்திலே கடமையாகிறது, வியாபார பொருட்களிலே கடமையாகிறது, விவசாய விளைநிலங்களிலிருந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு கடமையாக இருக்கிறது. இது அல்லாத வேற மற்றவைகள் எல்லாம் இந்த ஜக்காத் என்ற அளவுகோல் அங்கே கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு மனிதனிடத்திலே 88 கிராம் 87.5 கிராம், அதாவது 88 கிராமுக்கு நெருக்கத்திலே யாரிடத்திலே நகை இருக்கிறதோ, தங்கமாக, தங்க நகையாகவோ, தங்க பிஸ்கட்டாகவோ, அல்லது தங்கத்தினுடைய ரூபத்திலே, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, தங்கமாக யாரிடத்திலே இருக்கிறதோ அவருக்கு கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். இது தங்கத்துல. வெள்ளியிலன்னு சொன்னா 612 கிராம், பணத்துல ஏறக்குறைய 40,000 ரூபாய். இப்ப நான் சொன்ன இந்த கணக்கு பூராமே வியாபார பொருட்களிலும் 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள வியாபார சரக்குகள் கடையிலே வைத்திருந்தால் இவங்க எல்லாரும் ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமையானவர்களாக மாறுகிறார்கள். எப்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போக, தன்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போக, இந்த 40,000 பெருமானம் உள்ள ரூபாயோ, பணமோ, நகையோ, அல்லது வெள்ளி பொருட்களோ, வியாபார பொருட்களோ,
இதுவெல்லாம் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக ஆகியிருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தங்கத்தை வச்சுக்கிடுவோம். ஒரு வீட்டில் தங்கம் இருக்குது, ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இவங்களுக்கு இந்த 100 கிராம் தங்கமும் அவங்கள்ட்ட இருக்குது, அதே சமயம் அவங்களுடைய தேவைகளுக்கு எல்லாம் போக மிச்சமாக இருக்குது. அதே அவரிடத்துல அந்த தங்கத்தில் இன்றைய கால சூழ்நிலையிலே கட்டாயமாக அவர்களுக்கு நிர்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தேவை ஏதோ ஒன்று ஏற்படுகிறது, ஒரு கட்டாய தேவை ஒன்று ஏற்படுது. அப்போ பணங்காசுக்கு என்ன செய்யறது? அதுக்கு தான் இப்போ நம்ம நாட்டில் ஈடு வச்சு பணம் பெறக்கூடிய வழிமுறை இருக்கிறது. ஆனால் முதல்ல வட்டிக்கு பணம் பெறக்கூடாது, வட்டியும் கொடுக்கக்கூடாது, வட்டியும் வாங்கக்கூடாது. இருந்தாலும் நிர்பந்தத்திலே என்ன செய்யறாங்க, இப்போ அப்படி செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு? அதனால இது கூடும் அப்படின்னு நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. பணம் கொண்டு போய் ஈடு வச்சு, நகை ஈடு வச்சு வட்டிக்கு பணம் வாங்குறது கூடும் நான் சொல்ல வரல, அது கூடவே கூடாதுதான். ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்ப அவருடைய நிலை என்ன அப்படிங்கறதான் இப்ப பேசுறோம். ஒருத்தர்கிட்ட 100 கிராம் தங்கம் இருக்குது. இப்ப இவர் என்ன செய்யறாரு? கொண்டு போய் அதை ஈடு வைக்கிறாரு. ஈடு வைக்கும் பொழுது அதுல இருந்து பணம் பெறுகிறார். 100 கிராம் தங்கத்தை வச்சுட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் என்ன செய்யறார்? அவரு ஈடாக பெறுகிறார். அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய கடன் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்ப இந்த தங்கம் இருக்குதா இல்லையா, தங்கத்தை நாம இந்த 100 கிராம் தங்கத்துக்கு நாம 2.5 கிராம் தங்கம் ஜக்காத்தா கொடுக்கணும் சட்ட பிரகாரம். பொதுவா எல்லாமே அப்படித்தான். ஜக்காத்துங்கிறது ஜக்காத்து கடமையாயிட்டா 2.5% கொடுக்கணும். 40 1 100 2.5, 40 1ன்னா 80 2, அப்புறம் ஒரு 20க்கு ஒரு 6, அதுதான் 2.5% அப்படிங்கிறது. அப்ப இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய 100 கிராம் தங்கத்துக்கும் இன்றைய மதிப்பு போட்டு பார்க்கிறாரு, 2.5 லட்சம் ரூபாய் ஆகுது. இப்ப இவர் ஈடு வச்சிருக்கிறாரு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நகைய. அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் அவர் கழிச்சுக்கிட வேண்டியது. அப்ப மிச்சம் எவ்வளவுக்கு தான் அவர் ஜக்காத்து கொடுக்கணும்? மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு ஜக்காத் ஆகும்? 3750 ரூபாய். 1 லட்சம் ரூபாய்க்கு 2500, 50,000 ரூபாய்க்கு 1250, ரெண்டையும் கூட்டி பாருங்க, 3750 ரூபாய் அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். இதே சமயம் ஒருத்தர் இடத்துல என்ன செய்யறாரு? ஒரு 10,000 ரூபாய் கைமாத்து வாங்கியிருக்கிறாரு. அப்போ 1.5 லட்சத்துல இருந்து மிச்சம் ஒரு 10,000 கழிச்சுக்கிடலாம். இன்னொருத்தர்கிட்ட என்ன செய்யறாரு? இவரு ஒரு 10,000 வாங்கியிருக்கிறாரு. இப்படி எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாரோ அதெல்லாம் கழித்தது போக மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அந்த மிச்சத்துக்கு தான் இவர் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். முழு நகைக்கு இவர் கொடுக்கணுங்கிறது கடமை இல்லை. கடன் இருந்தால்தான், கடன் இல்லாட்டி முழு நகைக்கு அவர் கொடுத்தாகணும். இது தங்கத்துல பணமா இருக்குது, அவரிடத்துல என்ன செய்யுது? பணமாக இருக்குது. பணம் ஒண்ணு சேமிச்சு எஸ்பி, அதாவது சேவிங் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் சரி, பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தாலும் சரி, வேறு எப்படினாலும் சரி, அவர் எதிரெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரோ பணத்தை, அந்த மாதிரி பணங்கள் எல்லாம் கணக்கு எடுக்க வேண்டியது. இப்போ இந்த பணத்துல 40,000 ரூபாய் இருந்து ஒரு வருஷம் அந்த 40,000 ரூபாய் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா தான் இவர் மேல ஜக்காத்து கடமை. ஒருத்தர் இடத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, ஒரு பேருக்கு சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஒரு லோன் எடுத்திருக்கிறாரு, பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறாரு. இந்த லோன் 2 வகையா பார்க்கணும். ஒன்னு குறுகிய கால லோனு, எப்பனாலும் கட்டிக்கிட்டு உடனே வாங்கிடுறது. இன்னொன்று நீண்ட கால தவணை உள்ள லோனுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் நீண்ட கால தவணை, 20 வருஷம் கட்டிக்கிடலாம்னு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் எவ்வளவு கட்டுறமோ, மாசம் 5,000 ரூபாய் ரீதியா 20 வருஷம் கட்டணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல லோன் வாங்கியிருப்பாரு. அப்ப இவர் என்ன செய்யணும்னு சொன்னா, 12 மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறோங்கிறத பார்க்கணும். 5,000 ரூபாய் கட்டுறாருன்னா 60,000 ரூபாய். அப்ப அந்த 60,000 ரூபாய் கடனை தான் இவர் கழிக்கணும். 60,000 ரூபாய் கடனை என்ன செய்யணும்? இருப்புலனாலும் சரி, நகையினாலும் சரி, எந்த வகையில் இருக்குதோ அந்த வகையிலெல்லாம் அவர் அந்த 60,000 ரூபாய் கடனை கழிச்சுக்கிடணும். இது மாதிரி வேறு ஏதாவது வண்டி ஒண்ணு வாங்கியிருப்பாரு, ஒரு 5 வருஷத்துக்கு லோனை போட்டிருப்பாரு, ஒரு லாரியை கீரியை வாங்கியிருப்பாரு, அல்லது ஒரு காரை வாங்கியிருப்பாரு, அல்லது ஒரு பைக்கை வாங்கியிருக்கிறாரு. அந்த வருஷம் எவ்வளவு தவணை கட்டுறமோ அதை மட்டும்தான் நாம என்ன செய்யணும். ஒரு பைக்கு ஒரு 25,000 ரூபாய் அந்த வருஷத்துல பூரா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 25,000 இவருடைய இருப்பு ரூபாயாக இருந்தாலும் சரி, அல்லது நகையில் இருந்தாலும் சரி, அதில எல்லாம் கழிச்சுக்கிடலாம். இப்படி கடன் வாங்குற ரீதியில எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கழிச்சுக்கிட்டது போக மிச்சம் 5 லட்சத்துல ஒரு 3 லட்சம் கடன்லாம் கழிச்சது போக தேர்துன்னு சொன்னா, அந்த 3 லட்சத்துக்கு தான் அவர் என்ன செய்யணும்? கணக்கு பார்த்து ஜக்காத்தை 7,500 ரூபாய் கொடுத்துடணும் 3 லட்சத்துக்கு.
இதே ரொக்கமாக வச்சிருக்கவங்க, நகையா வச்சிருக்கிறவங்களுக்குள்ள வழிமுறைகள். உங்களுக்கு இதுல தகவல்கள் வேணும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது விவரங்கள் வேணும்னு கேட்டா, நீங்க நம்ம எங்க இருக்கிறோம்னு எல்லாருக்குமே தெரியும். நேரா வர வேண்டியதான். வீட்டு கணக்கெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம அதை என்ன செய்வோம், உங்களுக்கு எவ்வளவு ரூபா கடமையாகுது, எப்படி எப்படி அதை பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நேரில் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகள் இருக்குமா இல்லையா, அதெல்லாம் நேரில் பேசும்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் சொல்ற இந்த நிலைப்பாடு, நான் சொல்லக்கூடிய இந்த அளவுகோல் எல்லாம் தங்கமாக இருந்தால் பணமாக இருந்தால் என்னங்கிறது அப்படி மேலோட்டமாக உங்களுக்கு ஷரியத்து சொல்லக்கூடியதை சொல்லுகிறேன். இதை நல்ல முறையில நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சாதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கணக்கு எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது. நான் இப்போ ஒரு பேருக்கு ஒரு தோராயமாக கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வியாபார பொருள், தங்கம், பணத்துல கணக்கு பார்த்தாச்சு. இப்ப வியாபார பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வியாபார பொருள்ல நாம கணக்கு பார்க்கறது, வியாபார பொருள் எப்படி கணக்கு பார்க்கறதுன்னு கேட்டா, இன்னைக்கு தேதி என்னங்க, 27ஆம் தேதி வச்சுக்கிடுவோம். இந்த 27ஆம் தேதி நாம கடையை ஓபன் பண்ணிருக்கோம் சொன்னா, அடுத்த 27/7 அந்த தேதியில நாம என்ன செய்யணும், அந்த கணக்கை நாம பார்க்கணும். கணக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய கடையில் இருக்கக்கூடிய இருப்பு நிலவரம் பூரா எடுத்துடணும். இந்த இருப்பு இருக்கக்கூடிய அந்த சரக்குனுடைய மொத்த மதிப்பு 40,000 ரூபாயை விட அதிகமாக ஆகிவிட்டால், அப்போ அவர் எவ்வளவு ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னா 2,500 ரூபாய் அவர் எடுத்து ஜக்காத்தை கொடுத்துடணும். இவர் என்ன செய்யறாரு, ஹோல்சேலா எங்க வாங்கிட்டு வராரு, அவங்களுக்கு இவர் என்ன செய்யறாரு, பாக்கி வச்சு வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கிடுங்க. வியாபாரத்தில் அதெல்லாம் இருக்குத்தானே செய்யுது. அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த ஹோல்சேல் வியாபாரிக்கு நாம எவ்வளவு ரூபாய் கொடுக்கணுமோ அதை கழிச்சுக்கிட்டு தன்னுடைய கடையினுடைய முதல்ல பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணுமோ அந்த ரூபாய்க்குள்ள முதல்ல நம்ம இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த முதலுக்கு நாம உரிமையாளர் கிடையாது, அவர் தான் உரிமையாளர். அப்ப அவருக்கு தான் அந்த ரூபாயை என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அதனால 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. ஆனா நாம யார்கிட்ட வாங்குறோமோ, அந்த வியாபாரி, ஒரு வியாபாரியோ 2 வியாபாரியோ, அவங்களெல்லாம் எடுத்து பார்க்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் பாக்கி ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா, அந்த 1 லட்சத்துல இருந்து அந்த 30,000 கழிச்சுட்டு 70,000 தான் இவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இதே மாதிரி இவருக்கு பாக்கி வர வேண்டி இருக்குது. பாக்கி 2 விதத்துல இருக்குது வர வேண்டியது. ஒண்ணு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், இன்னொன்னு இருக்குது அவ்வளவுதான் அவன் முள்ளைய போட்டான்னு அர்த்தம். சில பேர் வாங்கிட்டு கடையில வாங்கிட்டு சரக்கு வாங்கிட்டு போயிருவான், வராத பாக்கின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை எழுதி வைப்பாங்க. வேற என்ன செய்ய, அவனை போய் சண்டையா போட முடியும். அதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு வராத பாக்கிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். வரக்கூடிய பாக்கிகள் என்ன இருக்குதோ அந்த பாக்கிகள் எல்லாம் நம்முடைய கடையினுடைய முதலீடோடு சேர்க்க வேண்டும். கடையில 1 லட்சம் ரூபாய் இருக்குது, வெளியில நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 50,000 கொடுக்க வேண்டியிருக்குன்னா 1.5 லட்சம் ரூபான்னு அர்த்தம் நம்மளுக்கு. அந்த 1.5 லட்சத்துல தான் நாம யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் கழிச்சு என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். அப்போ கடையினுடைய வியாபார பொருட்கள்ல இது. விவசாய பொருட்கள்ல நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, 20ல் 1 என்ன செஞ்சிடணும், நாம கொடுத்துடணும். 20ல் 1, 100 மூடை நெல் நம்மளுக்கு வருது விவசாயத்திலிருந்து, அல்லது ஒரு 100 தேங்காய் வருது விவசாயத்திலிருந்து, இது மாதிரி எவ்வளவு வருதோ அப்போ 20 மூடைக்கு 5 மூடை நெல் என்ன செய்யணும், அவங்க கொடுக்கணும். 100 மூடை நெல் வந்துச்சுன்னு சொன்னா 20ல் 1, அப்போ 5 மூடை கொடுக்கணும். 100 தேங்காய் வந்துச்சுன்னு சொன்னா 5 தேங்காய் என்ன செய்யணும், அவரு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். ஜக்காத்தாக இது கட்டாய தர்மம், கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். இது விவசாய பொருட்கள். அதே மாதிரி கால்நடைகள் இருக்குது. கால்நடைகள் நாம யாரும் என்ன செய்யறது இல்ல, அதை நாம வச்சிருக்கிறது இல்ல. இருந்தாலும் அந்த கால்நடைகளுடைய கணக்கை நாம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கால்நடைகளுடைய கணக்கையும் நாம என்ன செய்வோம், ஒரு தடவை ஞாபகமாக உங்களுக்கு நாம சொல்லி தர்றதுக்கு இருக்கும். கால்நடைகள்ல ஒட்டகம் இருக்குது, அதுல ஜக்காத்து கடமையா இருக்குது. மாட்டுல கடமையா இருக்குது, ஆட்டுல கடமையா இருக்குது. ஒட்டகமா இருந்தா 5ல் 1 ஒட்டகம் கொடுக்கணும். மாடா இருந்தா 30ல் 1 மாடு கொடுக்கணும். அதாவது 30 மாடு இருந்துச்சுன்னு சொன்னா 1 மாடு கொடுக்கணும். 40 ஆடு வச்சிருந்தோம்னு சொன்னா 1 ஆடு கொடுக்கணும். இது கால்நடைகள்ல. இது அல்லாத மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஜக்காத்து கடமையோட. வீட்டில் என்ன செய்யறோம், ஏசி வச்சிருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு இதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையா. வீடு சொந்த வீடு இருக்கா இல்லையா, குடியிருக்கிற வீடு, அதுக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. அதே மாதிரி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள், எவ்வளவு ஆடம்பரமான பொருட்களை வச்சிருந்தாலும் அதுலயும் ஜக்காத்து கிடையாது. நாம உபயோகத்துக்காண்டி வைத்திருக்கக்கூடிய கார்களில் ஜக்காத்து கிடையாது. வீடை நம்ம வாடகைக்கு விடுறோம், நம்மள்ட்ட ஒரு 5 வீடு இருக்குது, 5 வீட்டை நாம வாடகைக்கு விடுறோம்னு சொன்னா அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய வருமானம்
நம்ம இடத்துல இருக்குது. அந்த வருமானம் நம்ம இடத்துல 40,000 ரூபாய்க்கு மேல வந்து அது ஒரு வருஷம் நம்ம இடத்துல நீடித்திருந்தால் அப்பொழுது அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி கார் வச்சிருக்கிறோம், வாடகைக்கு விடுறோம், அப்போ வாடகை ரூபா நம்ம இடத்துல வந்து தங்கி இருந்து அதை நாம என்ன செய்யறோம், 40,000 ரூபாய்க்கு மேல ஆகி அது ஒரு வருஷம் நம்ம இடத்துல நீடித்திருந்தா அப்போ அதுல ஜக்காத்து கடமை. கார் ஓட்டுறோம், வாடகைக்கு விடுறோம், வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு, வாடகைக்கு வீடு விடுறோம், வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு, ஜக்காத்து கடமை இல்லை. வருமானங்கள் மிதமிஞ்சி 40,000 ரூபாய்க்கு மேல வந்து நின்னாதான், அது ஒரு வருஷம் நின்னாதான் அவங்க மேல ஜக்காத்து கடமை. ஒருத்தட்ட 40,000 ரூபாய் இருந்துச்சு, இடையிலே ஏதோ ஒரு செலவு வந்துச்சு, கரைஞ்சு போச்சு, மறுபடியும் ஒரு 40,000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னு கேட்டா என்னைக்கு மறுபடியும் 40,000 வருதோ அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு இடையில செலவாகி வந்துகிட்டே இருந்தா ஜக்காத்து கடமை இல்லை. ஒருத்தர் என்ன செய்யறாரு, வீடை கட்டி வியாபாரம் பண்றாரு, அப்போ அது வியாபார சரக்கு. இடத்தை வாங்கி போட்டு அதை மறுபடி விற்கிறார், வியாபாரம் செய்யறாரு, அது வியாபார சரக்கு. அதெல்லாம் வியாபார சரக்குனுடைய சட்டத்திலே வந்துவிடும். பில்டர்கள் இருக்காங்களா இல்லையா, இவங்க வீடை கட்டி என்ன செய்வாங்க, விற்பாங்க. அப்போ இந்த வருஷம் நாம வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், பில்டிங் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் சொன்னா அடுத்த வருஷம் பார்க்கணும் எத்தனை பில்டிங் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு 2 பில்டிங் இருக்கு, 3 பில்டிங் இருக்குன்னா இந்த 3 பில்டிங்குடைய மதிப்பு என்னங்கிறத பார்த்து அதுக்கு 2% என்ன செய்யணும் அவர் கொடுக்கணும். ஏன்னா வியாபாரத்துக்காண்டி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பிளாட் வியாபாரம் பண்றாரு, ரியல் எஸ்டேட் பண்றாங்களா இல்லையா, இவங்களும் வியாபாரத்துக்காண்டி இடங்களை வாங்கி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த வருஷம் நாம வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நம்ம இடத்துல எத்தனை பிளாட் நம்ம இருப்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கணும். அந்த இருப்புக்கு மதிப்பை போட்டு அதுக்கு 2% அவர் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்தாகணும். இதேதான் வியாபாரத்தில் எப்படி நாம கடன்கள் இருந்தா கழிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இருக்குதோ, அதே மாதிரி யாரிடத்துல நாம நம்மளுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிடணுங்கிற அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தோமோ அதே தான் பில்டிங் விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி பிளாட்டுகள் வாங்கி போடுற விஷயத்திலையும் சரி, நிலங்கள் வாங்கி போடுற விஷயத்திலையும் சரி, நாம யார்ட்டையாவது வாங்கி இருந்தோம்னு சொன்னா அதுக்கு முதலீடு பண்றதுக்கு அவங்களுடைய அந்த ரூபாயை கழிச்சுக்கிட வேண்டியது. நம்ம இடத்துல யாராவது வாங்கிட்டு போய் பணம் கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த ரூபாயை சேர்த்துக்கிட வேண்டியது. இதே மாதிரி தான் அந்த பொருட்களில். இது அல்லாம நம்மளுடைய இப்போ ஹோட்டல் நடத்துறோம்னு சொன்னா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கா இல்லையா, டேபிள், மற்ற சேரு, ஃபேனு, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஹோட்டல்ல நாம இருப்பாக வைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல், ரா மெட்டீரியல், அதுக்கு என்னென்ன உணவு பதார்த்தங்கள் உண்டாக்குறதுக்கு வச்சிருக்கோமா இல்லையா, அதை நாம வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தோம்னா அது மேலதான் ஜக்காத்து கடமை. ஹோட்டல் தொழில் இருக்கவங்களுக்கு அது லேசு, ஏன்னா அப்பப்போ வாங்குறது அப்பப்போ கொடுக்கறது தானே. அதனால அவங்கள்ட்ட வந்த வருமானம் இருந்து 40,000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அதுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு அது கடமை, ஜக்காத்துடைய கடமை இருக்குது. அப்போ இது அல்லாம இப்ப நாம சொன்னதன் பிரகாரம் தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், கால்நடைகள், விவசாய பொருட்கள், இது அல்லாத மற்ற வேற எந்த ஜாமான்கள் நாம வச்சிருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ ஜக்காத்து கடமையானவங்க சரியாக கணக்கிட்டு அந்த ஜக்காத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இந்த ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லும் பொழுது தொழுதுருவோம், நோன்பு வச்சிருவோம், ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்ன உடனே வேகமா என்ன செஞ்சிடறோம், பின்னாடி போயிடுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வம். நமக்கு இயல்பாகவே மனுஷனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு பொற்குவியல் இருந்தால் அவனுடைய மனம் சொல்லும் இன்னொரு பொற்குவியல் இருந்தால் நன்றாக இருக்குமே. ஒரு ஓடை நிறைய என்ன செய்யுது, பணம் இருக்குது, அவன் என்ன நினைப்பானா, இன்னொரு ஓடை பணம் வேண்டுமே, அப்புறம் இன்னும் நினைப்பானா இன்னொரு ஓடை வேண்டுமே அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு மன நிறைவு என்பது எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டா, அவனை கபருல வச்ச பிறகுதான் மன நிறைவே ஏற்படும். அவனுடைய மனதை பூர்த்தி செய்யக்கூடியது கபருடைய மண் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் முகமெல்லாம் இப்படி போகுது ஜனங்களுக்கு. ஆனா கண்டிப்பாக ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் நம்முடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும். நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஸலாஸத்து மக்ரூனத்தின் பி ஸலாஸின், ஸலாஸுன் 3 விஷயங்கள், மக்ரூனத்துன் பி ஸலாஸின் 3 விஷயங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. லா துக்பலு வாஹிதத்தும் மின்ஹுன்ன இல்லா பில் உக்ரா, அதுல ஒன்றை செஞ்சா தான் இன்னொன்னு கூடும், இல்லாட்டி கூடாது. ஒன்றாவது லா துக்பலு தாஅத்துல்லாஹி இல்லா பி தாஅத் ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு
வழிபட்டால் தான் அல்லாஹ்விற்கு வழிபட்டதாக ஆக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ்விற்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் நடப்பேன், ரசூல் சொன்ன மாதிரிலாம் நான் நடக்க மாட்டேன், ஃபர்லை செய்வேன், சுன்னத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அந்த ஃபர்லை நிறைவேற்றியதை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வதில்லை, அல்லாஹ்வுக்கு வழிபட்டுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இது முதல் விஷயம். ولا تقبل الصلاه الا باداء الزكاه. அடுத்து அல்லாஹ் இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தொழுகையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனிலே ஜகாத்தை அல்லாஹ் இணைத்து சொல்லக்கூடிய அந்த ஜகாத்தை நிறைவேற்றினால் தான் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். குர்ஆன் சொல்லுகிறது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஜகாத்த. குர்ஆன்ல 27 இடங்கள்ல தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் தஆலா இணைத்து சொல்லுகிறான், அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஜகாத்த. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால், துக்பலு ஸலாத்த தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதாவு ஜகாத் ஜகாத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒருத்தர் தொழுதாரு ஜகாத் கொடுக்கலன்னு சொன்னா அவருடைய தொழுகை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ 27 இடங்கள் அல்லாஹ் தஆலா தொழுகையும் ஜகாத்தையும் இணைத்து சொல்லுகிறார். ஜகாத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா 30 இடங்களை தனியா சொல்றான். ஜகாத்தை தனியாக கூறுகிறான். ஜகாத்தை பற்றி சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா அதிகமான சட்டதிட்டங்களை சொல்லி நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், அதுபோல ஜகாத்து முக்கியம். அப்ப மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா யுக்பலுல்லாஹு ஷுக்ரஹு இல்லா பிஷுக்ரில் வாலிதைனி. ஒரு மனிதனுடைய நன்றி தன்மையை, நன்றி செலுத்துவதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அவன் நன்றியோடு நடந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி அல்லாஹ் ஒப்புக்கொள்ளணும்னு சொன்னா குர்ஆன் சொல்லுகிறது, அனிஷ்குருலி வலி வாலிதைக்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ நன்றி செலுத்து, வலி வாலிதைக்க உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது, ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வ சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. பெற்றோருடைய சந்தோஷத்திலே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கிறது, பெற்றோருடைய கோபத்திலே, தந்தையினுடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்தினா. சொர்க்கம் வேண்டுமானால் தாயினுடைய காலடியில் பணிந்து பணிவிடை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றோரிடத்திலே நன்றி பாராட்டக்கூடிய குழந்தையாக நாம் வளர்ந்திருக்க வேண்டும். அதே போல அப்படி பெற்றோர்கள் நன்றி பாராட்டக்கூடிய குழந்தையாக நம்மை ஒப்புக்கொண்டால் தான் நாம் அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய நன்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரசூலுக்கு வழிபட்டால் தான் அல்லாஹ்வுடைய வழிபடுதலையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். அதே போல ஜகாத்தை நிறைவேற்றினால் தான் அல்லாஹ்விற்கு நாம் செலுத்திய அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனின் மூலமாக இருக்கிறது. தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுகிறார் ஆனால் ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய ஷரியத்திலே தொழுகையும் ஜகாத்தும் பிரிக்க முடியாத வணக்கமாக இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான சமயத்திலே தொழுதாங்க ஜனங்க. ஒரு கூட்டம் சொன்னாங்க ஜகாத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த சமயத்திலே தொழுவனாங்க ஆனா ஜக்காத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொன்னது. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல போய்கிட்டு நாம கடுமையாக மக்களிடத்தில் நடந்துக்கிட வேண்டாம். அதனால அதை கண்டுக்காம விட்டுருவோம். எதை கண்டுக்காம விட்டுருவோம்? யார் தொழுவோம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அதை கண்டுக்காம விட்டுருவோம். பின்னால என்ன செய்வோம், அது சம்பந்தமா நாம எதனால் முடிவு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதை பத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, அறியாமை காலத்தில் வீரராக வலம் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கோழையாகி விட்டாரோ என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். தொழுகையை போல ஜக்காத்து முக்கியமான கடமை. தொழுகையை மறுத்தால் எப்படி காஃபிராக ஆகிவிடுகிறாரோ அவ்வாறே ஜக்காத்தை மறுப்பவரும் காஃபிராக ஆகிவிடுவார். வல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் உகாத்திலுன்ன மின் ஃபர்க் பைன ஸலாத்தி வஸ் ஜகாத்தி. யார் தொழுகை வேறு ஜகாத் வேறு, தொழுகை கடமை இருக்கிறது ஜகாத் கடமை இல்லை என்று சொல்லுகிறாரோ அவரிடத்திலே சண்டையிடுவேன். வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் மனஊனி இகாலன் கானு
யுஅத்தூனஹு லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொடுத்த ஒரு ஒட்டகத்தினுடைய கயிறை ஜகாத்திற்கு கொடுப்பதற்கு ஒரு மனிதர் மறுத்தால் அவரிடத்திலே சண்டை போடுவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இப்பொழுதும் ஜகாத்தை நிறைவேற்றும் என்று கடுமையான குரலிலே ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்காதவர்களிடத்திலே சண்டையிடுவேன் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நாம நம்முடைய வாழ்க்கையில ஜக்காத் கடமை இருக்கிறது என்பதை விளங்கி ஜக்காத்தை நாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துடைய பலன் என்ன, ஜக்காத்தால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அதை அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த சந்திப்புகளிலே நாம் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வோம். வல்லர் ரஹ்மான் யாருக்கு கடமை இருக்கிறதோ அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மனோநிலையை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அதே போல அல்லாஹு தஆலா பொருளாதாரத்திலே நம்மை மேம்படுத்தி என்றும் வைத்து அருள் புரிவானாக என்ற இனிய துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.